ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல். அரசியலமைப்பு வழங்கிய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயம். மசோதாக்களை பொறுத்து 1 மாதம் முதல் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆளுநருக்கு தனிப்பட்ட வீட்டோ அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் என்றும் தீர்ப்பு. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். வீண் தடைகளை ஏற்படுத்தினால் மக்கள் நலனை பாதிக்கும் என கருத்து. ஒரு அரசியல் அமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதனை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமாக இருக்கும். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் அம்பேத்கரின் கூற்றை மேற்கோள் காட்டி தீர்ப்பை நிறைவு செய்த உச்சநீதிமன்ற நீதிபதி பர்திவாலா. ஆளுநருக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சி. அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த வெற்றி என பெருமிதம். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழகங்களுக்கு இனி ஆளுநர் வேந்தர் இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து திமுக எம்பி வில்சன் விளக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் டீம் டு ஹேவ் கிராண்டட் அசென்ட் சொன்னதுனால அது தமிழக அரசு அது ஒரு நோட்டிபிகேஷனாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நோட்டிபிகேஷனாக கொண்டு வந்தால் உடனடியாக அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார். நீட் விலக்கு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்காததை எதிர்த்தும் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பை ஏற்படுத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பு. மூத்த வழக்கறிஞர் வில்சன் தகவல். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் அரசுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்ததை ஒட்டி வழக்கறிஞரும் எம்பியுமான வில்சனுக்கு பாராட்டு. பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி வாழ்த்திய முதலமைச்சர். உச்சநீதிமன்ற தீர்ப்பால் கூட்டாட்சி அமைப்பையும் சட்டமன்றத்தின் ஜனநாயக உரிமையையும் நிலைநாட்டப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வரவேற்பு. ஆளுநரை கண்டித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடிய திமுகவினர். தீர்ப்பை தந்த உச்ச நீதிமன்றம். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் கிடைத்த தீர்ப்பை வரவேற்று சட்டப்பேரவை வளாகத்தில் கொண்டாட்டம். இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய திமுக எம்எல்ஏக்கள். மசோதா நிலுவை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பு. ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை தீர்ப்பு நிலைநிறுத்தியிருப்பதாக கருத்து. உச்சநீதிமன்ற தீர்ப்பை உணர்ந்து ஆளுநர் பதவியில் இருந்து ஆர் என் ரவி ராஜினாமா செய்ய வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தல். ஆளுநர் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேணும்னே செயல்பட்டதானே, அதனால அவர் ரிசைன் பண்ணணும், ராஜினாமா செய்யணும். இதுக்கு மதிப்பளித்து உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்புக்கு மதிப்பளித்து அவர் ராஜினாமா செய்து விட்டு செல்ல வேண்டும்.
உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தை தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தகவல். புதிய ஆளுநராக யாரை நியமிக்கலாம் என பிரதமர் அலுவலகமும் மத்திய உள்துறை அமைச்சகமும் ஆலோசனை. அதிமுக உறுப்பினர்களின் கவனஈர்ப்பு தீர்மான உரையை நேரலை செய்வதில்லை என குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை. இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். எதற்கு ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனிடம் விசாரணை. ஆரேபுரம் இல்லத்தில் சோதனை நடந்து வந்த நிலையில் அழைத்துச் சென்று விசாரிக்கும் அதிகாரிகள். அமைச்சர் நேருவின் சகோதரர் கைது செய்யப்படவில்லை என தகவல். நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து வாக்குமூலம் மட்டுமே பதிவு செய்யப்படுகிறது. சென்னை காசிமேட்டில் இளைஞர் ராம்கி திடீரென உயிரிழப்பு. உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க பயிற்சியாளர் பரிந்துரைத்த ஊசியை பயன்படுத்தியதால் இறந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. கோவை துடியலூர் அருகே பூட்டிய வீட்டில் 2 ஆண்களின் உடல்கள் மீட்பு. பேக்கரி நடத்தி வந்த கேரளாவைச் சேர்ந்த இருவரின் மரணம் குறித்து காவல்துறை விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே புதுமண தம்பதியின் வீட்டில் திருட்டு. சீதனமாக கொடுத்து 28 சவர நகைகளை திருடிச் சென்றவர் யார் என விசாரணை. பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி கோவை பட்டீஸ்வரர் கோயிலில் தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. பழனி பங்குனி உத்திர திருவிழா. ஆன்மீக பாடகி சிறுமி தியா நியூஸ் 18க்காக பாடிய பாடல். மயில் பறக்குதே சண்முகா, மயில் பறக்குதே சண்முகா, உன் தேடி பறக்குதே சண்முகா, கிட்ட வந்து எட்டி நின்று என்ன பார்த்து சிரிக்குதே சண்முகா, பார்த்து சிரிக்குதே சண்முகா, கண்ண பார்த்து சிரிக்குதே சண்முகா, வீரபாகுவின் பக்கமா அந்த வீரவேலுவின் பக்கமா, அஞ்சுகரனின் பக்கமா அந்த ஐராவதம் பக்கமா, தங்க நேரத்தில் 2 வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்த காற்றழுத்தம். 2 நாட்களில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் படிப்படியாக வலு குறையும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாடு புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை மையம் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 65,800 ரூபாய்க்கு விற்பனை. 4 நாட்களில் 2,680 ரூபாய் சரிவு. அசாமில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்காவை சுற்றி பார்த்த கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர். அசாமின் பாரம்பரிய துண்டணிந்து உற்சாகமாக ஜீப் சவாரி. வடக்கு மற்றும் மத்திய காசா மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டுமழை. 8 சிறுவர்கள் உட்பட 25 பேர் உயிரிழப்பு. குழந்தைகளை இழந்த பெண்கள் கண்ணீர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கேதர் ஜாதவ் பாஜகவில் இணைந்தார். மகாராஷ்டிரா அமைச்சரும் பாஜக மாநில தலைவருமான சந்திரசேகர் பவன்குலே முன்னிலையில் இணைந்தார். வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிரான மனுக்களை வரும் 16ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரிக்க வாய்ப்பு. தங்கள் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்கக்கூடாது என மத்திய அரசு கேவியட் மனு தாக்கல். ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள சிட்டா நகரில் தீ விபத்தால் பல கட்டடங்கள் சேதம். காய்ந்து கிடந்த புற்களில் சூறைக்காற்று காரணமாக தீ பற்றியதாக தகவல்.
சீனாவின் ஷென்சன் பகுதியில் வேகமாக பிரபலமடைந்து வரும் ட்ரோன் டாக்ஸிகள் சில நிமிடங்களில் கடலை கடந்து நகரப் பகுதியை ஆகாய மார்க்கமாக அடைவதால் வரவேற்பு. காசா மீது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கதேசத்தில் அமெரிக்க துரித உணவு கடைகள் மீது தாக்குதல். டொமினோஸ், கேப்சி நிறுவன கிளைகளுக்கு பெரும் பாதிப்பு. சீனாவின் மஞ்சள் ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் அமைந்துள்ள ஹூகோய் நீர்வீழ்ச்சிக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். வெயில் அதிகரித்து வருவதால் சூட்டை தணித்து உற்சாகம். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டில் தனக்கு எந்த உரிமையும் இல்லை. பிரபுவின் அண்ணன் ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல். சிங்கப்பூரில் பள்ளி தீ விபத்தில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் 8 வயது மகன் காயம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. திருப்பதியில் கோயிலில் ஏழுமலையானை தரிசனம் செய்த நடிகை ரம்பா. சிறப்பான கதாபாத்திரங்கள் கிடைத்தால் மீண்டும் நடிப்பது பற்றி ஆலோசிப்பதாக பேட்டி. டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது தொடர்பான வழக்கில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரிய மனுவை திரும்பப் பெற்றது தமிழ்நாடு அரசு. அமலாக்கத்துறைக்கு எதிரான வழக்கை டாஸ்மாக் நிறுவனம் தொடர்ந்து நடத்தும். உயர்நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர் தகவல். டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிரான வழக்கில் இறுதி விசாரணை. செல்போன்களை பறிமுதல் செய்வது தனிப்பட்ட உரிமைக்கு எதிரானது என டாஸ்மாக் வாதம். நல்லவேளையாக சட்டப்பேரவைக்கு அதிமுக உறுப்பினர்கள் காவி உடையில் வரவில்லை. கருப்பு சட்டையில் வந்தது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள். கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வேளை காவி உடை வராமல் கருப்பு சட்டை வந்ததற்காக என்னுடைய அளவு கடந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயண சலுகை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். இதுவரை ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் தர வேண்டும் என்பதற்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு விடியல் பயணம், கலைஞர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை தந்து வாழ்க்கையில் சமநிலை வருவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அரசினுடைய நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் இவையும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சநீதிமன்றம் விதித்த ஜாமீன் நிபந்தனைகளை மீறவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். ஜாமீனை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல். அவதூறு வழக்கில் திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜர். டிஐஜி வருண்குமார் தரப்பில் தாக்கல் செய்த ஆதாரங்களை பெற்றுக் கொண்டார். அண்ணாமலை தனக்கு நண்பர் என திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜரான நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினோடும் தான் நெருங்கிய நண்பர்களாக இருப்பதாகவும் கலகல பேட்டி. நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் ட்ரம்போட தான் இருக்கேன். நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின் 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். தன்னை வேலை வெட்டி இல்லாதவர் என கூறிய KP முனுசாமிக்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் மேயர் சைதை துரைசாமி கண்டனம். தன்னிடம் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்றும்
விமர்சிக்க தொடங்கினால் அது அதிமுகவுக்குத்தான் அவப்பெயர் என்றும் பேட்டி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்து 4 மாணவர்கள் காயம். கட்டடம் கட்டப்பட்டு ஓராண்டே ஆகும் நிலையில் சேதமடைந்ததால் மக்கள் அதிருப்தி. திருத்துறைப்பூண்டி அருகே புதிய பள்ளி கட்டடம் சேதமடைந்தது குறித்து விசாரணை நடத்தக் கோரி பெற்றோர் போராட்டம். விசாரணை நடத்தி ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு மாவட்ட ஆட்சியர் விளக்கம். தருமபுரி அருகே வனப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டவரின் உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. விசாரணைக்கு அழைத்துச் சென்ற வனத்துறையினர் அடித்து கொலை செய்துவிட்டதாக அவரது மனைவி தொடுத்த வழக்கில் ஆணை. பொள்ளாச்சி அருகே வால்பாறையில் வீட்டிற்கு வெளியே பதுங்கியிருந்த சிறுத்தை குரைத்து வளர்ப்பு நாய் எச்சரித்ததால் உயிர் தப்பிய சிறுவன். நெல்லை மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த குரங்குகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விடுவித்த வனத்துறையினர். கூண்டை திறந்ததும் மின்னல் வேகத்தில் ஓடிய குரங்குகள். நெல்லை ரயில் நிலையம் அருகே திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த 24 வயது இளைஞர். உடல்நலக் குறைவால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது நேர்ந்த சோகம். ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் விரைவு ரயிலின் கப்ளிங் உடைந்து தனியாக ஓடிய 2 பெட்டிகள். விபத்து ஏற்படும் நிலை உருவானதால் பயணிகள் அதிர்ச்சி. ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாணின் பாதுகாப்பு வாகனம் சென்றதால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி JEE தேர்வு எழுதவில்லை என புகார். மாணவர்களின் குற்றச்சாட்டை அடுத்து விசாரணைக்கு பவன் கல்யாண் உத்தரவு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மெசஞ்சரில் 16 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு செக் வைத்த மெட்டா. பெற்றோர் அனுமதியின்றி லைவில் பேச முடியாது என கட்டுப்பாடு.